ஏக்கர்ஸும் நம்ம போட்டிருந்தான் 60 ஏக்கரா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். கூர்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே வித் அன்லிமிட்டெட் ஃபுட், அதுவும் 3 வேளை. இது எல்லாத்துக்கும் மேலே ரெசார்ட்குள்ளேயே குட்டியாக ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருந்தால் எப்படி இருக்கோ? எஸ், இந்த வீடியோவில் நம்ம அப்படிப்பட்ட ரெசார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவடல் ரெசார்ட் கூர்க் இது வந்து மடிக்கேரியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம பே பண்ணுற ஒவ்வொரு சிங்கிள் ருப்பீஸ்க்குமே அவ்வளோ வர்த்துனே சொல்லலாம். நாங்கள் கூர்கில் வந்து கிட்டத்தட்ட 3 ரெசார்ட், டிஃப்ரெண்ட் ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுலேயே எனக்கு பிடிச்சதுல தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறது கண்டிப்பாக நான் அவடல் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச், டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் 3மே வந்து அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து எங்களோட பட்ஜெட்குள்ளேயே வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரூம் டூர் வந்து பார்க்கலாம். ரூம் நல்லாவே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கிங் சைஸ் பெட் தான் கொடுத்துருந்தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஸ்மெல்லோ எதுவுமே கிடையாது. நாங்க ப்ரீவியஸா போட்ட இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் தொல்லலாம் வேற இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு மாரியான ஸ்மெல் வேற வரும். பட் இந்த ரெசார்ட் வந்து ரொம்பவே சூப்பரா, நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரூம்ல எனக்கு ரொம்ப புடிச்சதே அந்த மேல இருக்க ஃபேன் தான். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம செம்ம கூலிங்காவும் இருந்துச்சு அதுலருந்து வர ஏர்லாம் வந்து. கூர்க்ல எந்த ரெசார்ட்லுமே வந்து நமக்கு லேண்ட்லைன்லாம் குடுக்கல. அதுக்கு பதிலா நமக்கு வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ, நமக்கு அவங்களுக்கு சர்வீஸ் ஏதாச்சும் வேணும், இல்ல ரூம் கிளீன் பண்ணணும், ஏதாச்சும் டவுட்ஸ் அது மாரினா நம்ம அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி கேட்கணும். இந்த ரெசார்ட்ல வந்து வைஃபையும் வந்து அன்லிமிட்டட். அது மட்டும் இல்லாம மத்த 2 ரெசார்ட்ஸ்ல வந்து பவர் கட்லாம் அடிக்கடி வந்துச்சு. இங்க வந்து அந்த மாரி எந்த ப்ராப்ளமே இல்ல நாங்க ஸ்டே பண்ண வரைக்குமே. சப்போஸ் நீங்க வந்து ஃபேமிலியா வந்து ஸ்டே பண்ண போறீங்க. ஒரு கேங்கா 7 பீப்பிள் டூ 10 பீப்பிள் இது மாரி நீங்க ஸ்டே பண்ணணும்னு நெனச்சாலும், இவங்க வந்து அந்த மாரி ஃபேமிலி சூட் ரூம்லாமே வச்சிருக்காங்க. நாங்க ஜஸ்ட் சும்மா செக் பண்ணி பார்த்துருந்தோம். ரொம்பவே நீட்டா தான் மெயின்டெயின் பண்றாங்க அங்கேயுமே. இதெல்லாம் தான் இந்த ரூம் டூர்ல பார்த்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் எவ்ளோ நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். இது குடுத்துருந்தாங்க. ஷாம்பூ, ஷவர் ஜெல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எசென்ஷியல்ஸ் தான். எல்லாமே கரெக்ட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டவல்ஸ்லாம் ரொம்பவே நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க டைரக்ட்டா செக் இன் பண்ணதுக்கு அப்புறமா செம்ம பசியில இருந்தோம். ஸோ லஞ்ச் சாப்பிடலாம் வந்து போயிட்டோம். அதே மாரி நாங்க செக் இன் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து ரெசார்ட்டுக்கு கால் பண்ணி நாங்க வரதுக்கு இன்னும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ லஞ்ச் எங்களுக்கு வந்து தனியா எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க ரிசப்ஷன்லேருந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க டைரக்ட்டாவே வாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாரியே நாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நாங்க வரும்போதே வந்து சொல்லிட்டோம். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆகும்ன்னு சொல்லிட்டு. அந்த வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வாசனையே எங்களுக்கு அவ்ளோ தூக்குச்சு. ஏன்னா, இங்க ஃபுல்லாவே அந்த டைனிங் ஹால் ஃபுல்லாவே செம்ம ஸ்மெல்லா இருந்தது. இது எல்லாமே எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு ப்ரொவைட் பண்ணது எல்லாமே அன்லிமிட்டட் தான். இதுவே போதுமானது தான் 4 பேருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு எது வேணுமே அவங்க ரிப்பீட்டடா தருவாங்க. சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரியாணி, 2 கிரேவி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிக்கன் கிரேவி வேற தனியா, அப்புறம் ஆலு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், சாலட் இது போக ஜூஸ் வேற. ஸோ இத்தன ஐட்டமே ப்ரொவைட் பண்ணாங்க. இதோட டேஸ்ட் பத்தி சொல்லணும்னா, அடி தூள்ன்னு சொல்லலாம். இதுல குறை சொல்ற மாரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நாங்க நெனச்சு பார்த்தத விட செம்மையாவே இருந்துச்சு ஃபுட் வந்து. இதுக்கு முன்னாடி நாங்க ரெசார்ட் தங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. பட் இங்க வந்து வேற லெவல். நீங்க அவடல்ல வந்து ஸ்டே பண்ணும்போது, இதே மாரி நீங்க ஃபுட் பேக்கேஜும் சேர்த்து ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது நிஜமாவே பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஆயிடும். நம்ம தனித்தனியா ஒண்ணு ஒண்ணா ஆர்டர் பண்ணோம்னா, அதோட பிரைஸ் வந்து வேற எங்கேயோ போய் நிக்கும். பட் நம்ம பேக்கேஜா சேர்த்தும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும். நாங்க சாப்பிட்டு முடிச்சது, அதுக்கப்புறமா குட்டியா ஒரு வாக்கிங் போனோம். இந்த ரெசார்ட்ட செம்ம ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா இருக்கும். எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி எஸ்டேட். இதுல வந்து 3 ஸ்பாட் வந்து வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாண்ட். இப்ப நம்ம பாண்ட் இடத்துல தான் வந்து இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிவர் ஸ்ட்ரீம் 2மே வந்து சொல்லலாம். ஒண்ணு வந்து குட்டி ரிவர் ஸ்ட்ரீம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பாண்ட் இடத்துல நீங்க வந்து காஃபி குடிக்கணும்,
சில் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ரிசப்ஷன்ல சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாஸ்கெட்ல வந்து வச்சு குடுத்துருவாங்க. நம்ம அத இங்க பொறுமையா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, எவ்வளோ நேரம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு டைனிங் டேபிள் மாரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பாங்க. பட் அது கொஞ்சம் டஸ்ட்டா தான் இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாத் எடுத்துட்டு வந்து அத தொடச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா, நமக்கு ரூம்ல இருந்து இது வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸா இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் இவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால நம்மகிட்ட பாஸ்கெட்ல குடுத்து விட்டுருவாங்க. நம்ம இங்க வச்சு ஜாலியா ஃபேமிலியா சில் பண்ணிட்டு, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு, சூடா காஃபி, டீலாம் குடிச்சுக்கலாம். என்னதான் இந்த காஃபி எஸ்டேட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலும், நமக்கு நடக்கிறதே அவ்வளோ பெருசா வந்து தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அங்க போகுறதுக்கு. திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் வந்து ஆகும். இதோட வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா? வேற லெவல்ல இருக்கும். ஃபுல்லா கிரீனரியா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே புடிச்சமான இடம். இந்த ரெசார்ட்ட பொறுத்தவரைக்கும். யூசுவலா நம்ம வந்து இத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க, வெளிலலாம் இருந்துச்சுன்னா. பட் இந்த ரெசார்ட்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எப்ப வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இங்க ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட்லாம் எடுக்கணும்னா, இது பிக்சர் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். அவ்ளோ காமா இருந்துச்சு. நாங்க போகும்போது எங்கள தவிர இன்னும் 2 ஃபேமிலி இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசார்ட்ல தங்குனவங்க மட்டும் தான். இது வந்து பிரைவேட் ஏரியான்னு தான் சொல்லலாம். பட் 100% நமக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதேமாரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. அந்த போர்ட்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. நைட் டைம் இல்ல எர்லி மார்னிங் டைம். ஸோ, அதுக்காக டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த தண்ணி வந்து வேற லெவல் சில்லுல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்லிப்பரியா இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்க டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இங்க வந்து நமக்கு குட்டியா ப்ளே ஸ்டேஷன் வந்து வச்சிருக்காங்க. கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் அண்ட் லேடர், லூடோ குட்டி, குட்டி கேம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு ரூமுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நைட்டு டின்னர் வந்து பாயாசம், ஒயிட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதுல இந்த பாயாசம் தான் கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து ஓகே தான். பன்னீர்லாம் அப்படி இருந்ததுன்னே சொல்லலாம். அதோட டேஸ்ட்ட பத்தி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து டால் தடக். இது வந்து நார்மலா தான் இருந்துச்சு. நமக்கு அந்த எதுக்கு நமக்கு பன்னீர் இருக்கும்போது வேற எதுவுமே வேண்டாம்ல. ஸோ நானும் பன்னீர் தான் நெறைய சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் கிரேவியுமே லைட்டா டேஸ்ட் பண்ணேன். இதுவுமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. நைட்டுக்குமே ஜூஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாம நமக்கு சப்பாத்தியும் தருவாங்க. டின்னர நல்லா வெளுத்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க விளையாடிட்டு, நைட்டு தூங்கி எந்திரிக்கும்போது நாங்க வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருந்துச்சு ரெசார்ட்ல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:00, 7:00 அந்த டைமிங்ல இருக்கும். வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பேர்ட் சவுட்டா இருக்கட்டும், நேச்சரோட ஸ்மெல்லா இருக்கட்டும். அப்பா! கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரெசார்ட்ட சுத்தி நல்லா குட்டியா வாக் போயிட்டு, அதே மாரி நாங்க செக் அவுட் பண்ற டைம் வந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்க மடிக்கேரி போய் சுத்தி பார்க்கலான்னு சொல்லி கெளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லயுமே வந்து ஒரு குறையுமே கிடையாது. இட்லி மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. மத்தபடி நமக்கு மத்த எல்லாமே டிஷ்ஷஸுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நமக்கு சப்போஸ் இட்லி பிடிக்கலன்னா, நம்ம தோசையுமே வாங்கிக்கலாம். தோசையுமே நமக்கு ரெடியா நம்ம கேட்கும்போது சுட்டு குடுத்துட்டே இருப்பாங்க. இது போக நமக்கு ஆம்ப்லேட்ஸுமே அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம எது வேணுமானாலும் அங்க லைவ் கிச்சன்ல கேட்டு வாங்கிக்கலாம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்களுமே ஸ்டே பண்றதுக்கு ஆப்ஷன் தேடிட்டு இருந்தீங்கன்னா, அவெடல் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.